கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து எல்லாருமே அழுக வச்சிட்டாங்க ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. மூவி வந்து ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நல்லா எடுத்திருந்தாங்க. முடியல ப்ரோ படம், ஒன்றுமே லாஜிக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா எடுக்கிறாங்க. நல்லா இருக்குன்னு ப்ரீவியஸ் ஷோலாம் சொல்லியிருந்தாங்களே உங்களுக்கு அது தெரியல, புரியல ப்ரோ. சித்தார்த் எப்படி நடிச்சிருந்தாங்க? சித்தார்த் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் ப்ரோ. ஹீரோயின் அந்த ஆஷிகா ரங்கநாதன் அவங்க பரவாயில்ல ப்ரோ. அவங்க பரவாயில்ல. சித்தார்த் எப்படி ப்ரோ பண்ணியிருந்தாங்க? நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்துட்டு லேகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரில ப்ரோ. ஓகே தான், ஒரு ஆள் ஸ்மூத்தாக போச்சு. லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஜிப்ரானோட மியூசிக் சாங் மட்டும் ஓரளவுக்கு ஓகே, பார்க்கலாம். கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? பாசிட்டிவாக முடிச்சாங்களா இல்லை நெகட்டிவாக? பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. சித்தார்த் எப்படி ப்ரோ பண்ணியிருந்தாங்க? யாரு? சித்தார்த் எப்படி நடிச்சிருந்தாங்க? சூப்பராக பண்ணியிருந்தாரு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் வந்துட்டு லேகாலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு எப்படி ப்ரோ? இல்லை அதெல்லாம் இல்லை. லவ் ஸ்டோரி வந்து எப்பவும் போல இருக்கிற மாதிரி லவ் ஸ்டோரியா இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்துச்சு? டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக. கிளைமேக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக முடிச்சிங்களா இல்லை நெகட்டிவாக முடிச்சாங்க? அது தெரில ப்ரோ, நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டேன். நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ, சொல்லி நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. படம் இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சா இல்லை டிஃப்ரெண்ட்டாக? இல்லை ப்ரோ, வித்தியாசமாக தான் இருக்குது, போய் பாருங்க, நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, நார்மல் முடிச்சிருந்தாங்களா இல்லை எப்படி? பாசிட்டிவாக தான் ப்ரோ முடிச்சிருந்தோம். ஓகே ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சா இல்லை எப்படி ப்ரோ இருந்தது? பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம். எப்படி சித்தார்த் எப்படி ப்ரோ ஆக்ட் பண்ணியிருந்தாங்க? நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்காரு. புதுசாக அந்த ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க ஆஷிகா ரங்கநாதன், அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? அவங்க நல்லா சூப்பராக தான் ப்ரோ நடிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தாலும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவ்வளோவும் சொல்ல முடியாது, பட் மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா தான் ப்ரோ இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது? சேர்ற மாதிரி இருந்தாங்களா இல்லை எப்படி? சேர்ற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. சேர்ந்துட்டாங்க லாஸ்ட் நேரத்தில். நடுவில் அவங்க வந்து பிரிஞ்சது வந்து யாருக்குமே தெரில எப்படி பிரிஞ்சாங்கன்னு. ஆனால் ஃப்ளாஷ்பேக் எப்படியா நான் சேர்ற மாதிரி எனக்கு கொண்டு வந்துட்டாங்க, நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 8 மூவி இருந்துச்சு, 8 சாங்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட. எனக்கு வந்து இந்த கிளைமேக்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி சாங்கு, அப்புறம் வந்தார நைனா சாங் நல்லா இருந்தது. அப்புறம் பார்க்காம ஒன்று பார்த்தேன் சாங் இருந்ததில்ல, அந்த 3 சாங் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் எப்படி ப்ரோ முடிச்சிருந்தாங்க? கிளைமேக்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, ஓகே தான், நல்லா தான் இருக்குது ப்ரோ. படம் வேறு லெவல் ப்ரோ. எல்லாருமே வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு இருக்குது ப்ரோ. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது ப்ரோ. டேரக்டர் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதுவும் இல்லாமல் சித்தார்த் ஆக்டிங்லாம் வந்து வேறு மாதிரி ப்ரோ. இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் எப்படின்னு தெரில ப்ரோ சித்தார்த்துக்கு. ஆனால் இது வந்து வேறு லெவல் ஒரு கம்பேக் ப்ரோ சித்தார்த்துக்கு. இதுக்கப்புறம் அவர் படம் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். இந்த படமே வந்து நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து எல்லாருமே அழுக வச்சிட்டாங்க ப்ரோ. ஒரு லவ்னா இப்படிலாம் இருக்கும், இந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ படம். ஜிப்ரான் மியூசிக் வேறு லெவல் ப்ரோ. தேட்டரே அதிர விட்டுருச்சு ப்ரோ. மியூசிக் எல்லாமே லவ் சாங்ஸே அந்த அளவுக்கு தேட்டர் அதிர வரைக்கும் சவுண்டு நல்லா இருக்குது ப்ரோ. மியூசிக்ஸ்லாம் படம் நல்லா இருந்தது ப்ரோ. சித்தார்த்தோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. மூவி வந்து ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நல்லா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி மியூசிக் வைஸும் நல்லா இருந்துச்சு. அந்த லவ் அந்த பார்ட் வந்து எமோஷ்னலி கனெக்ட் வந்து ஒரு சில இடங்கள் ஆகல. அது ஆகாததுக்கு காம்ப்ரமைசேஷனாக கிளைமேக்ஸில் இது பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் மூவி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பாசிட்டிவாக தான் முடிச்சிருந்தாங்க. பாசிட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் இல்லை, ஏன்னா யூஷுவல் டெம்ப்ளேட் தான். பட் மற்றபடி ஸ்டோரி வந்து என்ஜாயபுளாக தான் இருந்தது, போர் அடிக்காமல் நல்லபடியாக இருந்தது. இந்த எது ப்ரோ? அவங்க ஆக்டிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது ப்ரோ. கரெக்டாக ஒரு எப்படின்னா ஒரு அடமெண்ட்டா திமுரா அந்த ஒரு கேரக்டரை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். நல்லா இருந்தது. சித்தார்த்தோட ரோல் அவர் யூஸ்வலாக அவர் எப்பவுமே நடிகர். இப்போ ஒரு ரோல் கொடுக்குறோன்னா அதை வந்து அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போய்டும். ஸோ அவரோட ரோல் அது பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. காமெடி எனக்கு தெரிஞ்சு படத்தில் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ.